பிராங்க்லின் வா கண்ணாம்பூச்சி விளாடலாம். பிராங்க்லின் வா கண்ணாம்பூச்சி விளாடலாம். எந்திரி பிராங்க்லின் கண்ணாம்பூச்சி விளாடலாம். வா பிராங்க்லின் வா. எவன்டா அது காலங்காத்தால காதுகிட்ட வந்து உசுப்பித்திட்டு இருக்குது? சும்மா ஒரு மனுஷனை நிம்மதியா கூட தூங்க விட மாட்டீங்களாடா? எத்தனை தடவை தான்டா ஐஸ் பால் விளையாடுறது? பொழுதும் ஐஸ் பால்னு சொல்லிட்டு என் உசுரா வாங்குறீங்களாடா? போங்கடா டேய், போங்கடா இங்கிருந்து. இப்போ என்னடா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்ணை பொத்தி விளாடணும் அவள் தானே? நான் கண்ணை பொத்திக்கிறேன், எல்லாரும் போயிட்டு ஒளிஞ்சுக்குங்க. 1 2 3 4. முதல்ல நான் போயிட்டு வெளியே போறேன். இந்த சிஞ்சான் அங்க தனியா வந்தானா அவனை அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த மூலையில போய் ஒளிஞ்சுக்கலாமா? இந்த செவுத்து மூளை தான் கரெக்டா இருக்கு. இங்க ஒளிஞ்சுக்கிட்டு அந்த சிஞ்சான் வந்தானா அப்படியே புடிச்சிட வேண்டியதான். இங்க இருந்து யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததா நான் இந்த கிராணியோட புருஷ கிராண்ட்பா தான் போக போறேன். இந்த கிராண்ட்பா ஒளிய ஆரம்பிச்சேன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தேடி போய் ஒளிஞ்சிருவேன். பார்த்துடலாமா? நான் மாட்டவே மாட்டேன் யாரு கண்ணுலையும். பயங்கரமான ஆளு நானு. என்னை பார்த்து எடை போட்டுறாதீங்க சாதாரணமா. எங்க ஒளியுறது? இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிட வேண்டியதான். இங்கேதான் நமக்கு கரெக்டான இடம். அடுத்ததா இந்த நன்னு போய் ஒளிய போறேன். இந்த நன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பேன். அப்படியே அவங்கள ருசிச்சு சாப்பிட்டுருவேன். நான் போயிட்டு ஒளிய போற இடத்த பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். என்னடா அது தொட்டத்தலைய மாதிரி தெரியுது? அட, இந்த தொட்ட கிழவு இங்கேதான் உட்காந்துருக்கானா? டேய் கிழட்டு பயலே, என்னடா உங்க ஆயா கிராணி இப்படி தான் உட்காருன்னு பார்த்தா நீ இப்படி தான் உட்காந்துருக்க. நீ மாட்ட தான் போற பாரு. யான் தான் போயிட்டு ஒளிய போற நல்ல இடத்துல. ஆகா, இந்த இடம் இருக்கு. இந்த செடிக்கு பின்னால போயிட்டு ஒளிஞ்சிட வேண்டியதான். அந்த பிராங்க்லின் கண்டே பிடிக்க மாட்டேன். நான் ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர். தப்பு பண்ற எல்லாத்தையும் கடத்தி கொலை பண்ணுவேன். எல்லாரும் ரொம்ப லாங்கில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. நான் இப்படி பக்கத்துல ஒளிஞ்சிருக்கிறது பிராங்க்லினுக்கு தெரியாது. அவன் கன்ஃபியூஸ் ஆயிருவான். யாஹா, இப்படி குளுகுளுன்னு இருக்கே ஸ்விம்மிங் பூலு. இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலை நான் பார்த்ததே இல்லை. அடுத்ததா இந்த க்ரோபாய். இந்த க்ரோபாய மறக்கவே மாட்டீங்க நீங்க. ஏன்னா நான் ஒரு க்ரோபாய். டேய் சொட்ட தலையா, இங்கதான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கெல்லாம் ஒளிஞ்சா மாட்டிக்க போற பாரு. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ போயிட்டு ஒளிடா. இவனே அரகோர நம்மள சொல்றான். கஷ்டமான இடத்துல தான் ஒளிவாங்க. நான் ரொம்ப ஈஸியான இடத்துல ஒளிய போறேன். அப்படி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒளிஞ்சே அப்படியே காத்தோட காத்தா மேல பறக்க போறேன்டா. என்ன இவன் வேற இங்க வந்துட்டு இருக்கான்? இவன் நம்மள மாட்டி விட்டுருவானோ? இந்த இடத்துல இருந்து அப்படியே காத்தோட காத்தா பறந்துட வேண்டியதான். டேய் டவுசர் பாண்டி பிராங்க்லின், என்ன நீ கண்டுபிடிக்க முடியாது? ஏன்னா நான் ஒரு புதுசான ஒரு இடத்த கண்டுபிடிக்க போறேன். அந்த இடத்துக்குள்ள யாருமே வர முடியாது. டேய் தொட்டத்தலையா, நீ ஒன்னும் இங்கதான் இருக்கியா? நீ போக மாட்டியா? நீ மாட்டதான் போற பாரு. என்ன ஒரு இடமும் மாட்ட மாட்டேங்க. அப்பாடா, எப்படியோ அந்த ஒரு வழியா இந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. போன தடவை பக்கத்துல இருக்க சந்தில ஒளிஞ்சுதான் மாட்டிக்கிட்டேன். இனி இந்த இடத்துல ஒளிய வேண்டியதுதான். நமக்கான டைம் வந்துருச்சு. இங்க உட்காந்து ஜண்டாவை போடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த பிராங்க்லின் பயலுக்கு இந்த இடமே தெரியாது. உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. நான் தான் டெரிட்டரி கொடூரமா கொலை பண்ணக்கூடிய ஆளு. இங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிட வேண்டியதான். ரொம்ப தள்ளி போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்பதான் அந்த பையன் கண்டுபிடிக்க மாட்டான். இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒளிஞ்சிட வேண்டியதுதான். இங்க வந்து இப்படி உக்காந்துக்கிட்டா அந்த பயலுக்கு தெரியாது. பாத்திரலாம் வந்துட்டா. இந்த பிராங்க்லின் பையன் வட்டம் வட்டம் நம்மளை தான் கடைசியா கண்டுபிடிக்கிறான். அதனால இந்த தடவையும் சீக்கிரட்டான ஒரு லொகேஷன் வச்சிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு நான் ஒளிய போறேன்டா. டேய் பிராங்க்லின், 99 100 எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் திரும்பி பார்க்க போறேன். அடப்பாவீங்களா, எல்லாமே ஆயிட்டீங்களா? எல்லாருமே போய் ஒளிஞ்சிட்டானுங்க. இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிக்க நேரம் வந்துருச்சு. நண்பர்களே, மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்க. அடடா, வீட்டுக்குள்ள இருக்க மாட்டானுங்க. வெளியே போய் பார்ப்போம். வெளியே இருக்கிறானுங்களா? என்ன எவனையுமே கண்டுபிடிக்க முடியல. பிராங்க்லினை கண்டுபிடிக்க மாட்டான்டா. என்னைய கண்டுபிடிக்க முடியாது. நான் டான்ஸ் ஆடியே உன்னை கலாய்ச்சிருவேன் பாத்தியா? டே டெரிட்டரி நிறுத்துறான் ஆட்டத்தை. நீ மாட்டிக்கிட்டடா, மொதலாம் மாட்டிக்கிட்ட. இப்படி வந்து ஓப்பன்லேயே ஒளியர் தெரியுது. என்னடா டே, என்னடா வளாரிங்க? என்னடா இது சொட்டத்தவங்க உட்காந்துருக்கிறான்? டேய் இங்க வாடா இங்கிட்டு. பிராங்க்லின் என்ன கண்டுபிடிக்கல. இவனுங்களாம் யாரு கூப்பிட்டு வந்திருப்பாங்க? டேய் உங்களெல்லாம் யார் ஐஸ் பால் விளையாட கூப்பிட்டு வந்தது? எனக்கு தெரிஞ்சு கண்ணாம்பூச்சி விளையாட கூப்பிட்டு வந்தது அந்த கிராணியோட புருஷன் பக்கவாயனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சந்தில தான் அடிக்கடி ஒளிவாங்க. டேய் மாட்டிக்கிட்டடா, இங்க திரும்படா. டேய் கிராஸ் போ. ஆச்சு க்ரோபாயா? டேய் க்ரோபாய் மாட்டிக்கிட்டடா. திரும்படா. என்னப்பா பிராங்க்லின் என்ன மாட்டிக்கிட்டேன்? நானு வசமா மாட்டிக்கிட்டடா. எப்பா டேய் வட்டாவலியா வாடா ஒளிவீங்க. என்னடா டேய், என்னடா விளாடுறீங்க? என்ன பிராங்க்லின் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம்? அந்த க்ரோபாய் நம்மளை போட்டு விட்டுருவானா? டேய் போங்கடாங்கிட்டு.
என்னை மாட்டி விட்றாங்கடா. இங்கே பாருங்கடா, எப்படியே பின்னாலே வரீங்க. எங்கிட்டாச்சும் ஓடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் தான் உங்களுக்கு எல்லாம். சரிங்க பாஸ், உங்களை ஃபாலோ பண்ணி தான் வரோம். அந்த ஜோக்கர் பையன் பென்னி வயசு இன்னைக்கு மாட்ட போறான். அந்த மூளை முடுக்குல ஒளிஞ்சிருக்கான். டேய், எவன்டா அது ஒளிஞ்சிருக்குது? மூளையில ஒளிஞ்சிட்டு எட்டி பார்த்தெல்லாம் பார்த்தாச்சு. ஒழுங்கா வெளியே வந்துரு. அவள் தான் மாட்டிக்கிட்டேன். ஆமா, என்ன வீட்டுக்குள்ள வழக்கம் போல எவனாச்சும் மாட்டுவானுங்கன்னு பார்த்தேன். எவனுமே மாட்ட மாட்டானுங்களே. என்னடா அது சொட்ட தலையன்? அட இந்த வரண்டாடே மாட்டிக்கிட்டடா. சுத்தி வரண்டா. இப்படி உட்காந்தா தெரியாதா? நான் மாட்டவே இல்லை போலயே. இந்தா சொட்டத்தலையா பக்கவாயா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா எந்திரி. நான் மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தியா? ஆமாம். டேய் கிராண்ட்பா, இங்கே யாராச்சும் இருக்கானுங்களா என்ன? அட உன்ட்ட கேட்குறதுக்கு நானே போய் பார்த்துருவேன். அட என்னடா அது கண்ணாடியா? அட நம்ம வீட்டில் நமக்கே எது எது எங்கே இருக்குன்னே தெரில. நண்பர்களே, அதுக்கு முன்னால் இந்த மாதிரி யாரெல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுடைய நேமு அடுத்த வீடியோவில் பின் பண்ணப்படும். அட என்னடா அது இப்படி மாட்டிக்கினியா? இங்கே வா நன்னே, மாட்டிக்கிட்ட நீயும். அட என்னங்க இப்படி பூகம்பம் வந்த மாதிரி பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது? இந்த வேலையை யார் பார்த்துருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வந்துட்டே இருக்கேன். கிராணி உன் வேலையாக தான் இருக்கும். இந்த சந்துக்குள்ளே தான் அடிக்கடி நீ ஒளிஞ்சிட்டு இருப்பேன். இந்த வந்து பார்க்குறேன். அட இங்கே இல்லையா? எங்கே இருக்கு? மாட்டிக்கிட்ட. என்ன கிராணி என்னமோ மந்திரம் போட்டுன்னு இருக்கா? என்ன பண்ற? டேய் கிராணி, என்னமோ புதுசா ஜண்டா காக்கசமாமே. அதான் நறுக்குன்னு மண்டையிலே ஒன்று வச்சேன். இந்த சின்சான் எப்ப பாரு கடைசியா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. எங்க தான் இருக்கானோ இந்த சின்சானு. ஓடு 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 சின்சானே ஓடுறா. பிராங்க்லின் வந்துகிட்டே இருக்கான். நான் இங்க இருந்து ஒளிய போறேன். அச்சச்சோ, பிராங்க்லின் வேற வந்து கண்டுபிடிச்சிருவானோ ஒருவேளை. அச்சச்சோ கைஸ், பிராங்க்லின் என்ன கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே. என் பக்கத்துல வேற வந்துட்டாங்க. அச்சச்சோ, நான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன்டா. அதுக்கப்புறம் நீ வந்து என்னைய கண்டுபிடுறா பிராங்க்லின். டேய் சின்சானு, உன்னை கண்டுபிடிச்சாத்துடா. நீ என்ன நண்டு மாதிரி ஊறிட்டு இருக்கல அங்கிட்டு இங்கிட்டுன்னு. அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் இங்கே இருக்கிறான்னு. ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா நான் இங்கே விட்டு உன்னை போயிடுவோம் பார்த்துக்க. சரி, போனாதான் உனக்கு தெரியும் போல. சரி நண்பர்களே, யாருக்கெல்லாம் இந்த ஹைட் அண்ட் சீக் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்பனா தான் தெரியும் யாருக்கெல்லாம் இந்த ஹைட் அண்ட் சீக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ அவங்க நேம் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறமா இந்த ஹைட் அண்ட் சீக்கை நம்ம முடிக்க போறோம். எல்லாரையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபைனலா. சின்சானுக்காக இந்த ஹைட் அண்ட் சீக்கையும் முடிச்சாச்சு. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.